அர்ஜுன் தாஸ் வாய்ஸ்க்காக மட்டும்தான் படம் பார்க்க வந்தது. வாய்ஸ் வேற லெவல்ல இருக்கு. அர்ஜுன் தாஸ் பெர்ஃபார்மன்ஸ் மற்ற மூவியோட அமேசிங்கா இருந்துச்சு, ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. அர்ஜுன் தாஸ் ஃபிலிம் அப்படிங்கறத தாண்டி ஒவ்வொருத்தரும் ஒரு பொறுப்பெடுத்து படத்தை தூக்கி நிறுத்திருக்காங்க. ரொம்ப வல்னரபிளான ஒரு கேரக்டர், அதை ரொம்ப சென்சிபிளா கேரி பண்ணியிருக்காரு. மக்களே பிளாஸ்ட் ஆகி எல்லாம் அடிக்ட் ஆயிட்டாங்க இந்த பாம்பு படத்துக்கு. நெகட்டிவ் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணும்போது அவ்வளோ இந்த மாதிரி அந்த ஸ்கோப் இருக்கு அதில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இதில் வந்து எல்லா விதமான இமோஷன்ஸும் இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சீன்லாம் பயங்கரமாக ஒரு மாதிரி லெட் லூஸ் பண்ணியிருந்தாரு. ரகடா தான் ஒரு பார்த்துருக்கோம். இதுல வந்து ரொம்ப சாஃப்ட் நல்ல ஒரு ஹம்பிளா பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. காளி வெங்கட் அவரோட போர்ஷன் எப்படி இருந்தது? அவர்லாம் அதான் சொன்ன, அவர்லாம் ஆஸ்கர் நாயகன் மாதிரி. அவர் வந்து ஒரு அப்பா ஸ்டேஜ்லேயே பார்த்துட்டு வர படங்கள் சரி, மெட்ராஸ் மேட்னி, அப்புறம் இவங்க 2 பேர் காம்பினேஷனில் பார்த்தது, இது எல்லாமே அவர் வந்தாலே கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும். அந்த மாதிரி ஒரு இது. ஸோ இருந்தும் செத்தும் வாழ வச்சான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மெசேஜ் நல்லா இருக்கு. டைரக்டர் அவரோட போர்ஷனை வந்து நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க. டேரக்டரை பார்த்துட்டு நான் செம்ம ஷாக் ஆகிட்டேன் தெரியுமா. ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிற பையன் மாதிரியே இருந்துச்சு. பார்த்து இந்த அளவுக்கு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு இருந்துச்சு. நல்லா நாலேஜபிளாக யோசிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. ஃபேமிலியோட நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம். நல்ல மூவி, நல்லா என்ஜாய் பண்ணலாம். அர்ஜுன் தாஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? அர்ஜுன் தாஸ் பெர்ஃபார்மன்ஸ் மற்ற மூவியோட அமேசிங்காக இருந்துச்சு, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அவர் அழுகிற சீனு எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. வில்லன் கேரக்டர்ல பாக்குறத விட இது ஓகே, டூ குட் சார். எப்படின்ட்டா வந்து ரொம்ப ரகடா தான் ஒரு பார்த்துருக்கோம். இதுல வந்து ரொம்ப சாஃப்டா நல்ல ஒரு ஹம்பிளா பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு சார். காளி வெங்கட் அவரோட போர்ஷன் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு சார். அவரோட போர்ஷன் மட்டும் இல்ல, ஓவரால் எல்லா கேரக்டருமே சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் எப்படி இருந்தது? மியூசிக் டூ குட் சார். பர்சனலி வந்து லாஸ்ட் வந்த மியூசிக், அந்த எண்ட் ஆகும்போது ஒரு மியூசிக் வந்துச்சுல, அந்த சாங் ரொம்ப ஒரு நிமிஷம் என் கண்ணே கலங்கிடுச்சு. நான் அந்த அளவுக்கு நான் உள்ள போயிட்டேன், அதனால நல்லா இருந்துச்சு சார். இது டைரக்டர் அவரோட போர்ஷனை எப்படி பண்ணி இந்த ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி? அதாவது எடிட்டிங் சூப்பரா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளேவும் நல்லா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே ஏன் நல்லா இருந்துச்சு சொல்றேன்னா, இப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம அந்த இடத்துல உள்ள இருக்க மாதிரி ஃபீல் பண்ணாதான் அந்த ஸ்கிரீன் பிளே வந்து டூ குட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நான் பர்சனலி அதை ஃபீல் பண்ணேன். எல்லாரும் அப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியல, பர்சனலி நான் ஃபீல் பண்ணேன். தேங்க்யூ. உங்க சிஸ்டர் வந்து ரோல் ப்ளே பண்ணியிருந்தாங்க, எப்படி பண்ணியிருந்தாங்க? ஸோ வேற எப்படி அமைஞ்சிருந்தாங்க அர்ஜுன் தாஸோட? என் சிஸ்டர் எப்படி பண்ணியிருக்காங்க நானே சொன்னால் நல்லா இருக்காது. பட் ஐம் வெரி ஹாப்பி அண்ட் வெரி ப்ரவுட் ஆஃப் ஹர். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நீங்களும் படம் பார்த்துருக்கீங்கல்ல, எப்படி பண்ணியிருக்காங்க? நீங்கள் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ. உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. வெரி ஹாப்பிங்க, வெரி வெரி ஹாப்பி. எனக்கு நிறைய இடத்துல அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஸோ ரொம்ப நல்லா சிவாத்மிகா மட்டும் இல்லை, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ திங்க் த ஹோல் கிரெடிட் கோஸ் டு தி என்டையர் டீம். அர்ஜுன் தாஸ் சார், விஷால் வெங்கட் சார், இமான் சார் ரொம்ப அருமையாக மியூசிக் கொடுத்துருக்காரு. ஸோ வெரி ஹாப்பி. நல்ல படம். ஸோ நீங்கள் வந்து தியேட்டரில் பார்த்தா உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாம் படம் பாருங்கள். 12 செப்டம்பர்லேருந்து தியேட்டர்ஸில் வருது. மக்கள் கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ அர்ஜுன் தாஸ் சாருக்கு வந்து இந்த மாதிரி கதைக்களம் வந்து சூட்டபிளாக இருந்தேன். ஏன்னா அவர் ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் அவர். ஸோ ஒரு மாதிரி சட்டல்ட்டாக நடித்து அவர் பண்ணியிருந்தார். எப்படி இருந்தது இந்த விஷயம்? நானும் ஒரு ஆக்டர் தான். ஸோ எங்களை ஆக்டர்ஸ்க்கு வந்து ஒரு டைப்பில் தான் பண்ணணும்னு இருக்காது. ஸோ ஆக்ஷன் தான் பண்ணணும், காமெடி தான் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது ஆக்டர்ஸாக பிடிக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அர்ஜுன் தாஸ் சார் வந்து ரொம்ப நல்ல நடிகர். ஸோ அவர் ஆக்ஷன் மட்டும் இல்லை, எல்லாமே அவரால் பண்ண முடியும். ஸோ அது இந்த படத்தோட பிரேக் ஆனது. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஐம் ஹாப்பி தட் அண்ட் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆன பிறகு ஈவன் பீப்புள் வில் ஆக்செப்ட் ஹிம் in every genre. So as actors, that is what we like to do. Thank you so much. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இனிஷியலாக கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பித்தாலுமே அது போக 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 நம்மளுக்கு ஒரு என்கேஜிங் ஃபேக்டர் கொண்டு வருது. அண்ட் ஒன்றா இருந்த ஒரே ஊராக இருந்த அந்த மக்கள் வந்து ரெண்டாக பிரியும் போது அது திரும்பவும் ஒன்றா சேருவாங்களா மாட்டாங்களா, அண்ட் எதுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ சண்டை போடுறாங்க, அண்ட் அதெல்லாம் கிளைமேக்ஸில் எப்படி சால்வ் பண்ணுறாங்க, அது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது.
ஓகே, அர்ஜுன் தாஸ் அவர்களை தொடர்ச்சியாக வந்து நிறைய ஆக்ஷன் படங்களில் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து சட்டில் டவுனாக ஒரு ஹீரோவாக வந்து ரொம்ப எமோஷ்னலான பாட்டில் வந்து பார்க்குறோம். அவருக்கு சூட்டபிளாக இருந்ததா? கண்டிப்பாக சூட்டபுளாக இருந்தது. அண்ட் இன்ஃபேக்ட் ஐ ஷுட் சே தட் இன்னும் தொடர்ந்து இவர் இந்த மாதிரி ரோல்ஸில் பார்க்குறதுக்கு ஆடியன்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் வில்லனாவே பார்த்துட்டு ஹீரோவாக பார்க்கறது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. வேறு மாதிரினா நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. காளி வெங்கட் அவரோட போர்ஷனை வந்து எப்படி பண்ணியிருக்காங்க? காளி வெங்கட் படம் ஃபுல்லாகவே அவர் தாங்க நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே, டைரக்டர் வந்து அவரோட சொல்ல வேண்டிய கண்டென்ட்டை கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காரு. ஓகே, படத்தில் எமோஷனல் அதிகமாக இருந்ததா காமெடி அதிகமாக இருந்தது? ரெண்டுமே மிக்சடாக இருந்தது. என்ன சொல்ல வந்திருக்காங்க? படம் ஃபுல்லாகவே ட்ரஸ்ட்டை பேஸ் பண்ணி தாங்க எடுத்திருக்காங்க. அர்ஜுன் தாஸ் வாய்ஸ்க்காக மட்டும்தான் படம் பார்க்க வந்தது. வாய்ஸ் வேற லெவலில் இருக்கு. அது எங்களுக்கு அதுவே இன்னொன்று என்னன்னா அவர் அழுதுட்டாரு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேற எதுவும் ரொம்ப வல்னரபிளான ஒரு கேரக்டர், அதை ரொம்ப சென்சிபிளாக கேரி பண்ணியிருக்காரு. ஒரு இடத்துல கூட இதை வந்து ரொம்ப ஓவர் டூ பண்ண மாதிரியோ இல்லைன்னா இது வந்து பர்ஃபார்மன்ஸ் மாதிரி இல்லைன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அது வந்து அழுகையாக இருக்கட்டும், இல்லைன்னா பயமாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவே பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட ஃபேன்ஸுக்கு டைரக்டர் ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைசிங் சீக்வன்ஸ் வச்சுருக்காரு படத்தில். மியூசிக் எப்படி இருந்தது? இமான் சாரோட That was the soul for the film. Iman sir's music, background score, ஒரு சீனை வந்து எலிவேட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். And I think no better music composer than Iman sir to have given life to a story like Bomb. காளி வெங்கட் சாரோட போர்ஷன் எப்படி இருந்தது? ஸோ இது படுத்துக்கிட்டே நினைச்சம்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு நிறைய பேட்டிக்கிட்ட. அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது படம்? ஆமாம், அது உண்மையிலேயே ஒரு சேலஞ்ச் தாங்க. ஏன்னா ஒரே மாதிரி ஒரே எக்ஸ்ப்ரெஷன் ஒரே இடத்துல உட்காந்து வந்து நடிக்கிறது வந்து கஷ்டமான விஷயம் தான். அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பட் அதுக்கு முன்னாடி வர சீக்வன்சஸில் வந்து அவர் ஒரு வெறுப்போடு பேசுகிற அந்த டைலாக்ஸ், இல்லைன்னா போதாண்டா சாமி இதுக்கு மேலே முடியலன்ற அந்த ஒரு வருத்தத்தோடு பேசுகிற அந்த டைலாக்ஸில் ஒரு ஏர்னஸ்ட் எஃபர்ட் தெரிஞ்சுது. ஸோ இட் வாஸ் ரியலி குட். டைட்டிலுக்கும் படத்தோட கதைக்கு வந்து அந்த டைட்டில் டீசர்லேயே நம்மளுக்கு ரிவீல் பண்ணிட்டாங்க என்ன சம்மந்தம்னு. அண்ட் சொன்ன மாதிரியே அதுவும் ஒரு குவக்கியான ஒரு டச் கொடுத்துருக்காரு டைரக்டர் விஷால் வெங்கட். அண்ட் அது போக யூ ஹாவ் அ லாட் ஆஃப் கிராக்லிங் திங்ஸ் டு என்ஜாய் இன் த ஃபிலிம். விஷன் அண்ட் மிஷன் நல்லா தெரிஞ்சிச்சு. அர்ஜுன் தாஸ் அவங்கள வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ரோலில் பார்த்துருக்கலாம். இமான் சாரோடைய மியூசிக் நல்லா இருக்குது. டீம் வந்து சூஸிங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஃபைனலி படம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் பாருங்கள், தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. படம் வந்து சூப்பராக இருந்தது. நம்ம சில வாட்டி மற்ற லாங்குவேஜ் படம்லாம் பார்த்துட்டு நம்ம தமிழில் இந்த மாதிரி ஒரு படம் வரணும் நம்ம ஏங்குவோம்ல, அந்த மாதிரி ஒரு படமாக தான் இருந்தது. அண்ட் அர்ஜுன் வந்து அவர் வில்லனாக இருக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே அவர் எனக்கு தெரியும். ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் ஃபேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிப்பேன். ஸோ அவரை வந்து இந்த ஒரு ரூபத்தில் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் சிவாத்மிகாவோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படம் இப்போ. ஸோ அவங்க வந்து கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட் இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நிறைய மொமெண்ட்ஸ் கேரி பண்ணாங்க. அண்ட் காளி வெங்கட் சார், நான் அங்கேயும் அதான் சொன்னேன், அவர் ஹீரோ ஆஃப் த இயர் அவர் தான். மெட்ராஸ் மேட்னிலேருந்து எல்லா சின்ன ரோலாக இருந்தாலும் பெரிய ரோலாக இருந்தாலும் பயங்கரமாக கலக்கிட்டு போயிடுறாரு. இந்த படத்தில் அவருக்கு அவ்வளோவா ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இல்லைனா கூட பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அந்த படம் நல்லா வரும். வெரி வெரி ஷுவர் அபவுட் இட். ஓகே, ஸோ இதில் வந்து அர்ஜுன் தாஸ் அவர்கள் வந்து சாமி ஆடுற மாதிரி ஒரு சீன்லாம் இருக்குது. ஆமாம், நாளைக்கு டாக் ஆஃப் த டவுனாக அதுவாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த போர்ஷன் எப்படி இருந்தது? நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க என்னோட அவர் வந்து தெரியும் எப்படி இருந்தது, அவர் எப்படி பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தீங்களா? இல்லை சூப்பராக இருந்தது. பிகாஸ் யூஸ்வலாக அவர் வந்து நெகட்டிவ் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணும்போது அவ்வளோ இந்த மாதிரி அந்த ஸ்கோப் இருக்குது அதில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இதில் வந்து எல்லா விதமான இமோஷன்ஸும் இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சீன்லாம் பயங்கரமாக ஒரு மாதிரி லெட் லூஸ் பண்ணியிருந்தாரு. கண்டிப்பாக அது பேசக்கூடிய ஒரு சீனாக தான் இருக்கும். ஸோ உங்களோட படம் வந்து இப்போ போஸ்டர்ஸ்லாம் லான்ச் பண்ணிருக்கீங்க. ஆமாம், ஸோ அது எப்படி வந்திருக்கு? ஸோ அது என்ன கட்டத்தில் இருக்குது? ஸோ இன்றைக்கி தான் டீசர் லான்ச் பண்ணோம் ஆரோமலைன்னு ஒரு படத்துக்கு. ஸோ பாசிட்டிவான ரெஸ்பான்ஸாக இருக்குது, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஹோப்ஃபுல்லி நாங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரெஷ் ஷோ போடும்போது நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுவீங்களே. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா மக்கள் உங்களோட இன்னொரு கூட அந்த படத்தில் அஸ்ரத் கான் வேறு. ஆமாம், அர்ஷத் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணாரு? ஸோ படத்தில் எப்படி இருக்குது? அர்ஷத் எல்லாம் விளாக்ஸில் மட்டும் தான் பயங்கர இதுவாக இருப்பார், ஜாலியாக. படம்லாம் வந்து பயங்கர சீரியஸாக இருப்பார். ரொம்ப ஒரு எக்ஸாம் போகிற மாதிரி தான், ஸ்கிரிப்ட் பேப்பர்லாம் வாங்கி எதை மாற்றலாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லி ரொம்ப சீரியஸாக இருப்பார். பட் அவரோட போர்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே உங்களுக்கு ஒரு லாஃப்டர் ரைட்டாக இருக்கும் தியேட்டரில். கண்டிப்பாக அருமையாக சூப்பராக இருக்கும். அதாவது படம் வந்து ஆன்மீகமாக இருக்குது, அதாவது மனிதத்தன்மையாக இருக்குது. முக்கியமான கருத்தே வந்து எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்காங்க, அது ஒளியாக இருக்காங்க. ஸோ டைரக்டரோட பஞ்ச் வந்து சூப்பராக இருக்குது. அவருக்கு எல்லா கேரக்டருமே சூட் ஆகும். இதை இன்னும் நல்லா பண்ணியிருக்காரு. ப்ளஸ் அவரோட இன்னும்
கூட இன்னொருத்தர் பண்ணியிருக்காரு அந்த காளி வெங்கட் சார். காளி வெங்கட் தான் வந்து இந்த சொல்ல முடியாத அளவுக்கு கண்ணீர் தான் வருது அவரோட ஆக்டிங். அந்த அளவுக்கு ஒரு நல்லா கொடுத்துருக்காரு. சூப்பராக. நல்ல ஃபேமிலியோட பார்க்குற என்டர்டெயின் படம். நல்ல மெசேஜும் இருக்குது, காமெடியும் இருக்குது. அது கிட்டத்தட்ட நல்லா எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு இந்த மாதிரி கேரக்டர் கதைக்களம் செட் ஆச்சா? இல்லை, அவர் கொஞ்சம் அடக்கி வச்சிருக்காருன்னு சொல்ல முடியும். பட் ஆனால் அவருக்கு நல்லா செட் ஆகிருக்கு. ஏன்னா அவர் வாய்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அவர் வந்து கொஞ்சம் அண்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. பட் அதுவும் அவருக்கு புதுசாக இருக்குது. காளி வெங்கட் சாரோட போர்ஷன் எப்படி இருக்குது, எப்படி பண்ணி? ஏன்னா அவர் தான் இந்த படத்தோட ஹார்ட் பீட்டு ஆக்சுவலி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையுமே அவர் இருக்காரோ இல்லையோ, பட் அவர் தான் வந்து ஹார்ட் பீட் மாதிரி படத்துக்கு. நல்லா இருக்காரு சார். நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், இன்னும் எல்லாம் எலிவேட் பண்ணியிருக்கலாம். பட் ஓவரால் ஃபிலிம் வைஸ் ஒரு நல்ல மெசேஜ் நல்லா இருக்குது. நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். அர்ஜுன் தாஸ் அவரோட ரோல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அவருக்கு சூட்டபிளாக இருந்ததா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி அடாப்ட் பண்ண முடியல, பட் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. இது அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு கேரக்டர் எப்படி சூட்டபிளாக இருந்ததா? எஸ் ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாமே சூட்டபுளாக இருக்குது. டிஃப்ரெண்ட் கதை, கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் எல்லாரும். ஓகே, உள்ள ஃபன் ஃபேக்டராக இருந்ததா இல்லை ஃபேமிலி ஓரியன்டான ஃபிலிமாக இந்த ஃபிலிம் இருக்குமா? எஸ் ப்ரோ, கண்டிப்பாக இருக்குது. இந்த இதில் எல்லாம் ஷூட்டிங் இது அந்த மாதிரி இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக ஒரு கிராமர் சப்ஜெக்ட்டு, நம்பிக்கையான சப்ஜெக்ட் நல்லா இருக்குது எல்லாமே. ஓகே, எதை சொல்ல வருது கதை? நம்பிக்கை இருந்தால் எல்லாம் ஒன்றா இருக்கலாம். நல்லா தான் பண்ணியிருந்தாங்க அவங்க. எப்போவுமே வந்து மாசாக வந்து பார்த்துருக்கோம், பட் இந்த மாதிரி பார்த்ததில்ல. ஸோ நல்லா தான் இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரியா எப்படி இருக்கு படம்? நல்லா ஃபேமிலி ஓரியன்டாக எல்லாருமே வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி வல்கராக எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நல்லா ஃபன்னாக இருந்ததா படம்? ரொம்ப ஃபன்னாக இருந்தது. எல்லாரும் ஒன்றா இருக்கணுன்றதுக்காக தான் அந்த படம். ஓகே, அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு இந்த கதை சூட்டபிளா இருக்கு. நல்லா தான் இருந்தது. ஓகே, காளி வெங்கட் அவரோட போர்ஷன் எப்படி இருக்கு? அவர் தான் பயங்கரமாக இருந்தார். நல்ல நடிப்பு. படத்தில் எமோஷனல் அதிகமாக இருந்ததா இல்லை காமெடி அதிகமாக இருந்ததா? எமோஷனல் தான் அதிகமாக இருந்தது, காமெடியும் அதிகமாக இருந்தது. படம் ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் அர்ஜுன் தாஸ் ஃபிலிம் அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொருத்தரும் ஒரு பொறுப்பெடுத்து படத்தை தூக்கி நிறுத்திருக்காங்க. அண்ட் ரொம்ப நல்லா இருக்கு, மஸ்ட் வாட்ச். எல்லாருமே தேட்டர் வந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. காளி வெங்கட்டோட போர்ஷன் எப்படி இருக்கு? அவரோட போர்ஷன் எல்லா படத்துக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் காட்டுறாரு இல்லையா? அதனால இதுக்கு லைக் இவ்வளோ நாள் இந்த மெத்தட் ஆக்டிங்லாம் தாண்டி இப்படியும் வந்து ஒரு படத்தை தூக்கி நிறுத்த முடியும் அப்படிங்கிறது சூப்பராக இருந்தது. அண்ட் ஃபைனலில் அந்த ஒரு விஷயம் விஷுவலாக பார்க்கும்போது செம்ம விஷுவல் ட்ரீட்டாக இருந்தது. ஸோ ஆசம் மூவி. ஓகே, டைரக்டரோட ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி எப்படி பண்ணியிருக்காரு உள்ள? அதான் இங்கே பாருங்களேன், இப்போ என்னை சுற்றி இத்தனை பேர் போகிறாங்க, எல்லாருமே வந்துட்டு படம் எந்த இடத்துலையும் வந்து லேக் அடிக்கல, அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக போகிறாங்க. ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எல்லா டேரக்டரும் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்குது. 100% என்ன 200% இருக்குது. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது அர்ஜுன் தாஸ் படம் அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொருத்தரும் இது நம்மளோட படம் அப்படின்னு படத்தை தூக்கி நிறுத்தியிருக்காங்க. அதே மாதிரி பார்க்குற ஆடியன்ஸ் நாமளும் இந்த படத்தை கொண்டாடுறதுல தப்பே இல்லை. படம் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து நல்லாவே கனெக்ட் ஆகும். அர்ஜுன் தாஸ் அவர்களை வந்து ஒரு புதுவித எமோஷ்னலான ஒரு பாட்டில் வந்து நடிக்கிறாரு. ஸோ முழு நீளமாக. ஸோ அது எப்படி இருந்தது? அவருக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்ததா? ஆக்சுவலி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இது வரைக்கும் அவர் நடித்த படம் எல்லாமே வந்து நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அவரை பார்த்துருக்கோம். இதில் வந்து ஹி வாஸ் இமோஷ்னல், ஃப்ரெஜைல், ரொம்ப சாஃப்டாக நடிச்சிருந்தாரு. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் ஐ திங்க் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். டைரக்டர் விஷால் வெங்கட் அவர்கள் அவரோட இந்த கதையாக எப்படி பண்ணியிருக்காரு? ஸ்க்ரீன் பிளேயாக ஒர்க் அவுட் ஆயிருக்கா? அவரோட ஃபர்ஸ்ட் படம் சில நேரங்களில் சில மனிதர்கள்னு சொல்லிட்டு அந்த படம் வந்து நான் முன்னாடியே தியேட்டரில் பார்த்துருக்கேன். பட் அதுக்கப்புறம் தான் பேசுகிறப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்குறப்போ தெரிஞ்சது அந்த படத்தை நிறைய பேர் தியேட்டரில் பார்க்கலன்னு சொல்லி மிஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த படத்தை அப்படி பண்ணிடாதீங்க, ஏன்னா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். காளி வெங்கட் அவரோட போர்ஷன் எப்படி இருந்தது? அப்புறம் மியூசிக் எப்படி இருந்தது? மியூசிக் வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதில் 2 பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒளிய கேட்க அண்ட் தென் அந்த இன்னும் எத்தனை காலம்ன்ற பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அகெயின் காளி வெங்கட் சாரோட ஆக்டிங் பற்றி நம்ம சொல்ல ஒன்றுமே இல்லை, செம்மையாக பண்ணியிருந்தாரு. ட்ரெய்லரை பாருங்கள், பார்த்தாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் போய் படத்தை பார்ப்பீங்க. தாஸ் அவர்களுக்கு இந்த மாதிரி கதைக்களம் ஹீரோ போர்ஷனில் சூட்டபிள் ஆயிருந்ததா? ப்ரோ அதான் ப்ரோ, நான் வரும்போதே வந்து அவரன்றப்போ ஆக்ஷனோ இல்லை அந்த மாதிரி பார்த்தேன். அவரை இந்த அளவுக்கு காட்டுவாங்க, ஒரு சாஃப்ட் காட்டுறாகட்டும்,
சிம்பிளாக இதில் என்னென்ன அந்த படத்தில் எல்லா கேரக்டரும் எல்லாரும் நம்ம வேற ஏதோ நம்பி இருக்கோம்ல. பட் ஆனால் இந்த ஃபிலிமில் ஸ்டோரியே வந்து நம்ம மனுஷன் மேலே தான் நம்பிக்கை வைக்கிறது. ரூடாக இருக்காரு ஆனால் பார்த்து சாஃப்ட் டைப்பு, அந்த மாதிரி ஸ்டோரி, சூப்பர் ஸ்டோரி இது. வெங்கட் அவரோட போர்ஷன் எப்படி இருந்தது? ஸோ 2 பேரும் வந்து ஈக்குவலாக. எஸ், ஆமாம், அவர் உட்காந்துனே ஜெயிச்சாரு, இவர் ஆடிட்டு ஜெயிச்சாரு, அந்த மாதிரி தான் ப்ரோ. சூப்பர். என்ன போக போகுதுன்னா ஸோ அர்ஜுன் தாஸே சாமி ஆட வச்சிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி. ஆமா, அந்த போர்ஷன் அவருக்கு வந்து கனெக்ட் ஆயிருந்தா பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அதுதான் நல்லா இருந்துச்சுங்களே. இப்படி இருக்க மனுஷன் ஏன் இருக்க மாட்டாங்களா? அவங்களுக்கும் சாமி படத்தில் எல்லாமே கொண்டு வர்றாங்களே, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஸ்மூத்தாக போகுது, அழகாக கச்சா முச்சான்னு இல்லாமல் அழகாக ஸ்மூத்தாக போகுது. எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம், நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு ஹீரோவா இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமா அமையுமா? அப்படி கேட்குறப்போ அவர் இப்படியும் காட்டியிருக்காங்க. ஸோ பை ஃபியூச்சரில் இன்னும் நம்ம அவரை வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, அவர் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் அவரை. படம் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. பாமன்ற ஒரு கதையை செலக்ட் பண்ணி எடுத்ததுக்கு கம்பீரியா பிக்சர்ஸ்க்கு முதல்ல தேங்க்யூ சொல்லணும். எனக்கு அந்த ஒரு கதையை வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் தைரியமாக எடுக்க மாட்டாங்க, இந்த ஒரு பாமன்ற கதையை வச்சு. ஸோ கம்பீரியா பிக்சரு ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா. இதில் காளி வெங்கட் சார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடிப்பு ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன்னா அவர் வளர்ந்து வர ஒரு செகண்ட் ஹீரோன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த பாம்புன்ற டைட்டிலுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, ரொம்ப கொஞ்சம் கேஷுவலாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து பப்ளிக்கில் யாருமே போட்ட பாம்பு யாரும் மற்ற பாம்பு அணுகுண்டு போட்டதை கூட ஒத்துக்குவாங்க, இந்த பாம்பை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம காரில் டிரைவ் பண்ணிட்டு போவோம், யாராவது 4 பேர் 5 பேர் இருக்கும்போது ஒருத்தர் போட்டாருன்னா பாம்பு கிளாஸை இறக்கி விடுவாங்க. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா யார் போட்டது பாம்புன்றது சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த பாம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல இதுவாக போயிருக்கு. இதில் அர்ஜுன் தாஸோட நடிப்பு ரொம்ப நல்லா இருக்குது. கமலஹாசன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 16 வயது நிலையில் நடிப்பார் பார்த்தீங்களா, சப்பானி கேரக்டர் மாதிரி இவர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கார். ஸோ ஒரு வில்லனாக பார்த்த அர்ஜுன் தாஸ் இந்த படத்தில் இந்த ஹீரோவாக பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அவருக்கும் நல்ல ஃபியூச்சர் இருக்குது, நல்லா வருவார். தேங்க்யூ. நான் நல்லா ஃபன்னாக இருக்குது, எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். அர்ஜுன் தாஸ் அவர்களை புதுசாக எப்படி பார்த்துருக்கேன் படத்தில்? ஹீரோ வந்து புதுசாக ஏதாவது நடிச்சிருக்காரா? அப்படி மாசாக இருப்பார், இப்போ பார்த்தா சைலண்ட்டாக ஆடு மாதிரி இருக்கார், நல்லா இருக்குண்ணா படம். காளி வெங்கட் போர்ஷன் எப்படி? அவர் செம்ம, இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கே அவர் செம்ம. பாம் பிளாஸ்ட் பண்ணிச்சு, செம்மையாக பிளாஸ்ட் பண்ணிச்சு. மக்களே பிளாஸ்ட் ஆகி எல்லாம் அடிக்ட் ஆகிட்டாங்க இந்த பாம் படத்துக்கு. அர்ஜுன் தாஸை இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தா, இப்போ எப்படி பார்க்குறேன்? அர்ஜுன் தாஸை முன்னாடி வில்லத்தனமாக பார்த்தேன், இப்போ அவரோட இன்னொரு முகத்தை பார்க்குறேன். செம்மையாக நினச்சிருக்கேன். பாட்டெல்லாம் எப்படி இருந்தது? பாட்டு பிச்சு வந்திருக்க டி மேன். அதுக்கப்புறம் கதையாக என்ன சொல்ல வந்திருக்காங்க? இது கதை இல்லை, மனுஷங்களோட ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்துருக்காங்க. விஷால் வெங்கட் சார் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு படம், செம்ம படம்.